நம்ம சேனலில் 2 டேஸ்க்கு முன்னாடி பாய்சனிங் அண்ட் ஆன்டிடோட்ஸ் அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் எம்சிக்யூஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த எம்சிக்யூஸை இப்போ நம்ம பார்ப்போம். அந்த எம்சிக்யூஸோட லிங்க்கு அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் த ஆன்டிடோட் ஃபார் ஆர்கனோபாஸ்பேட் பாய்சனிங். அதில் நம்ம நிமோனிக்ஸில் என்ன சொன்னேன்? ஆர்கன் அப்படின்னாவே ஒரு ஆர்கன் வந்து செயல்படணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஏடிபி தேவை. ஓகேவா? அப்போ அந்த இடத்துல நிமோனிக்ஸில் என்ன பார்த்தோம்? ஏடிபி ஆர் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ ஏடிபி அப்படின்னா அட்ரோபின். ஸோ இப்போ அதுக்கு இன்னொன்று இருக்குது பிஆர்னு, புரோட்டமின். ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சரு அட்ரோபின். என் அசிட்டைல் சிஸ்டைன் இஸ் த ஆன்டிடோட் ஃபார் பாய்சனிங் டியூ டு. இதில் வந்து அசிட் அப்படின்னு வருது, அசிட் அமினோஃபென் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ இது வந்து பேராசிட்டமால். தி ஆன்டிடோட் ஃபார் பென்சோடைசிபின் ஓவர்டோசஸ். இப்போ இந்த பென்சோடைசிபின் அப்படிங்கிற இடத்துல பென்சோடைசிபின் அந்த கேட்டகரியில் அந்த டெரிவேட்டிவ் கீழே வரக்கூடிய மற்ற ட்ரக்ஸும் கொடுக்கலாம். ஸோ அப்போ பென் அப்படின்னாவே பென் ஃப்ளூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஃப்ளூமாசினில். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஏஜென்ட் இஸ் யூஸ்டு இன் சயனைடு பாய்சனிங். சயனைடு எப்படி ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன் அப்படின்னா நைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ சயனைடை எடுத்துக்கிட்டோம்னா உடனே அவ்வளோதான் நைட்டு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நைட் அப்படின்னா நைட்ரைட்டு. ஸோ இப்போ இதில் வந்து நைட்ரைட் எங்கே இருக்குது? அமில் நைட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அமில் நைட்ரேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, சோடியம் தயோசல்பேட்டு, இந்த மாதிரி 3 ட்ரக்ஸ் இருக்குது இதுக்கு. அடுத்து தி ஆன்டிடோட் ஃபார் ஹெப்பாரின் ஓவர்டோஸ் இஸ். ஹெப்ரோ அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் பவுடர் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருந்தேன். ஹெப்படைட்டிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் பவுடர், அது நம்ம பார்த்துருப்போம் ஃபார்மசியில், அதை ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். ஹெப்ரோ. ஹெப் அப்படின்னாக்க ஹெப்பாரின், ப்ரோ அப்படின்னா புரோட்டமின் சல்ஃபேட். வாட் இஸ் தி ஆன்டிடோட் ஃபார் மெத்தனால் ஆர் எத்திலின் கிளைக்கால் பாய்சனிங். மெத்தனால் அப்படின்னா அது ஒரு மது தான், கள்ளச்சாராயின்னு சொல்லுவாங்க. எத்திலின் கிளைக்கால் அப்படிங்கிறது எத்தில் ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஆல்கஹாலை சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ ஆல்கஹால் எப்படி இருக்கும்? நுர மாதிரி இருக்கும், நுர மாதிரி பொங்கும். ஸோ இப்போ அதை ஃபோமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் இதுக்கு ஃபோமிபசோல். விச் ஆன்டிடோட் இஸ் யூஸ்டு இன் அயன் பாய்சனிங். அயனை வந்து கெமிஸ்ட்ரியில் எப்படி குறிப்பாங்க? ஃபெராக்ஸ்னு குறிப்பாங்க, ஃபெரிக்னு குறிப்பாங்க, எஃப்இ. அப்போ டிஃபெராக்சமின். நலக்சோன் இஸ் அன் ஆன்டிடோட் ஃபார். நலக்சோன் அதுலேயே நான் அப்படின்னு வந்துருச்சு. அப்போ நார்கோட்டிக். அப்போ நார்கோட்டிக் ட்ரக்ஸ் கீழே உள்ளதில் என்னென்னலாம் வரும்? ஃபஸ்ட் எடுத்தோன்னே பென்சோடைசிபின்ஸில் ஒரு சில ட்ரக்ஸ் வரும். ஓபியாய்டு அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் இதில். ஸோ அப்போ ஓபியாய்டு அப்படிங்கிறது ஓபியத்திலேருந்து பிரித்து எடுக்கக்கூடிய கொக்கைன், பெத்தடின், இந்த மாதிரி மார்ஃபின், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நார்கோட்டிக் ட்ரக்ஸ். இதோட பாய்சனுக்கு நலக்சோன், நார்கேன், நால்மிஃபென் அப்படிங்கிற 3 ட்ரக்கை யூஸ் பண்ணுவாங்க. விச் ஏஜென்ட் இஸ் யூஸ்டு இன் லெட் பாய்சனிங். லெட் அப்படின்னாவே பால் பென் அப்படின்னு சொன்னேன். பால் பென், லெட்டுனாவே ஈடிரைடு, இடிடிஏ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இடிடிஏ அப்படி இல்லைனா பால் டைமெர்காப்ரால் அப்படின்னு சொல்லிட்டு 3 ட்ரக் இருக்குது. தி ஆன்டிடோட் ஃபார் வார்ஃபரின் ஓவர்டோஸ். வார் அப்படின்னாவே காஷ்மீரில் நடந்துச்சு. வார் அப்படின்னாவே கே, விட்டமின் கே. ஓகே, இப்போ ஆன்சர் எல்லாமே கரெக்டாக, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கீழே வந்து நமக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஓகே, எல்லாமே சரியாக தான் போட்டிருக்கோம். ஓகே, தேங்க்யூ. நீங்களும் ஒரு தடவை இந்த லிங்க்கில் போய் மறந்துட்ட மாதிரி தோணுச்சு அப்படின்னா உடனே இந்த லிங்க்கில் போய் நீங்கள் மறுபடியும் கூட அட்டன் பண்ணி பார்க்கலாம்.